ஹாய் குட்டீஸ், நன்னரி கதைகள் சேனல்ல நாம இன்னைக்கு குரங்குகளும் மூங்கில் காடும் அப்படிங்கிற கதையை பார்க்கலாம் வாங்க. ஒரு காட்டில் குரங்குகள் ஏராளமாக இருந்தன. எப்பொழுதும் சத்தம் எழுப்பி ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டே இருக்கும். அதனால் மற்ற விலங்குகளுக்கு நிம்மதி இல்லாமல் போனது. குரங்குகளே, நிம்மதியாக உணவு கூட சாப்பிட முடியவில்லை என்று பிளிறியது யானை. அதை கேட்டும் குரங்குகள் அமைதியாகவில்லை. மேலும் சத்தமிட்டு கூக்குரலிட்டன. குரங்குகளை என்ன செய்வது என்று தெரியாமல் விலங்குகள் கவலைப்பட்டன. நரி, ஒட்டகச்சிவிங்கி, வரிக்குதிரை ஆகிய விலங்குகள் எச்சரித்தும் குரங்குகளின் அட்டகாசம் ஓயவில்லை. குரங்குகள் மேலும் சத்தமிட்டு அங்குமிங்கும் ஓடி ஆரவாரம் செய்தன. அப்பொழுது ஒரு வயதான குரங்கு அங்கு வந்தது. குரங்குகளே, நீங்கள் விளையாடுவது தவறல்ல, ஆனால் மற்றவர்களின் உணர்வுகளை மதிக்காமல் இருப்பதுதான் தவறு என்றது. நாங்கள் விளையாடி கொண்டிருக்கிறோம் என்றன அந்த குட்டி குரங்குகள். அந்த வயதான குரங்கு எவ்வளவு உபதேசம் செய்தும் அந்த குரங்குகள் கேட்கவில்லை. மற்ற விலங்குகள் நம்மை சிங்கராஜாவிடம் புகார் அளிக்க முடிவு செய்துள்ளன. இது நமக்கு மிகவும் ஆபத்தானது என்று எச்சரித்தது அந்த வயதான குரங்கு. மற்ற விலங்குகள் சிங்கராஜாவிடம் சென்று குரங்குகளை பற்றி புகார் அளித்தன. சிங்கம், நாளை எல்லோரும் வாருங்கள், நான் அதை விசாரித்து ஒரு முடிவு செய்கிறேன் என்று உறுதியளித்தது. யானை குரங்கு கூட்டத்திடம் வந்து சிங்கராஜா கூட்டத்திற்கு அழைத்ததை சொன்னது. வயதான குரங்கு சரி, நாங்கள் வருகிறோம் என ஒப்புக்கொண்டது. மறுநாள் திட்டமிட்டபடி குரங்குகள் உட்பட எல்லா விலங்குகளும் சிங்கத்தின் குகை மேட்டிற்கு சென்றன. மிகப்பெரிய கர்ஜனையுடன் குகை மேட்டில் நின்றது சிங்கராஜா. என் அழைப்பை ஏற்று இங்கு வந்ததற்கு நன்றி. இன்றைய சிக்கலுக்கு வருவோம். குரங்குகளே, உங்கள் மகிழ்ச்சிக்காக மற்றவர்களின் உணர்வுகளை புரிந்து கொள்ளாமல் மதிக்காமல் இருப்பது தவறுதானே என்றது சிங்கராஜா. குரங்குகள் தங்கள் தரப்பு நியாயத்தை கூறின. மற்ற விலங்குகளும் தங்கள் தரப்பை கூறின. சிங்கம் இரு தரப்பையும் கேட்டுக்கொண்டு ஒரு முடிவு செய்தது. குரங்குகளே, நீங்கள் மட்டுமே இந்த காட்டில் வாழ்வதாக நினைத்து கொண்டு அட்டகாசம் செய்வது தவறு. அதை நீங்கள் ஒப்புக்கொள்ளாதது அதைவிட பெருந்தவறு. அதனால் நீங்கள் தனியாக மூங்கில் காட்டில் இருங்கள். மற்ற விலங்குகள் அங்கே வராது. நீங்களும் வெளியே வரக்கூடாது என்றது சிங்கராஜா. ஓ, சம்மதம் என்று மகிழ்ச்சியில் குரங்குகள் கத்தின. சிங்கத்தின் இந்த முடிவுக்கு சரி என்று ஒப்புக்கொண்டு எல்லா விலங்குகளும் அங்கிருந்து கிளம்பின. மூங்கில் காட்டில் ஒரு வாரம் முழுக்க குரங்குகளின் ஆரவாரம்தான். நமக்கென ஒரு காடு, நம் இஷ்டம் போல் இருக்கலாம் என குரங்குகள் மகிழ்ந்தன. அப்பொழுது அந்த வயதான குரங்கு, இது நமக்கு தண்டனைதான். தனிக்காடு என்பது நல்ல விஷயம் அல்ல. எல்லா விலங்குகளுடனும் நாம் சேர்ந்து வாழ வேண்டும் என்று சொன்னது. குட்டி குரங்குகள் கேட்பதாக தெரியவில்லை. ஒரு நாள் குரங்குகளால் உராய்வு ஏற்பட்டு மூங்கில் காட்டில் தீ ஏற்பட்டது. என்ன செய்வதென்று தெரியாமல் குரங்குகள் அங்கிருந்து தப்பித்து சிங்கராஜாவிடம் ஓடின. தங்கள் காட்டில் தீ ஏற்பட்டது, தங்களுக்கு உதவுமாறு கேட்டன. சிங்கம், இப்போது புரிகிறதா? மற்ற விலங்குகளின் உதவி உங்களுக்கு தேவைப்படுகிறது. சரி, ஏற்பாடு செய்கிறேன் என்று சொல்லி யானைகளை ஏற்பாடு செய்தது. யானைகள் தண்ணீரை குளத்திலிருந்து இறைத்து தீயை அணைத்தன. தீ முழுவதுமாக அணைந்து குரங்குகள் தப்பித்தன. குரங்குகள் தங்கள் தவறை உணர்ந்து எல்லா விலங்குகளிடமும் மன்னிப்பு கேட்டன. அன்று முதல் ஒன்றாக அமைதியாக காட்டில் வாழ்ந்தன. ஓகே குட்டீஸ், இந்த கதையிலிருந்து நாம தெரிஞ்சுக்கிறது என்னன்னா, ஊரோடு ஒத்து வாழ வேண்டும். மற்றொரு நன்னடி கதையோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்னடி கதைகள் சேனலை மறக்காம
சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.